அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நம்ம உடல் என்பது ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த உடலில் இயற்கையாகவே மருத்துவ குணங்கள் நிறையாவே இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியும். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, நம்ம ஒரு சில நேரங்களில் எதாவது நினச்சி அழுகிறோம். ஆனால் ஒரு நேரத்தில் கண்ணீர் நின்றோம். ஏன்னா நமக்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் ஒரு சம அளவில் அழுத்தம் தரக்கூடிய உணர்ச்சி கம்மியாகி கொஞ்சம் அமைதி தரக்கூடிய உணர்ச்சி அதில் ஒரு சுரபி அதிகமாகிறதுனால அது ஒரு சம நிலையில் வரும்போது அழுகை தானாகவே நிற்கிறது. கோபப்படுகிறோம், கத்துகிறோம், ஒரு சில நேரத்தில் அடிக்கிறோம். 24 மணி நேரம் கோபப்பட முடியுமா? முடியாது. 24 மணி நேரம் ஒரு ஆளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இப்போ 2 மாடு முட்டிக்குச்சுன்னா கடைசி வரைக்கும் முட்டி கொம்பெல்லாம் உடஞ்சி ரத்தம் வழிகிற வரைக்கும் முட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனிதர்களாகி நாம் கோபப்பட்டாலும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய மனது ஒரு காம்ஸ் டவுன், கொஞ்ச நேரத்தில் அமைதி ஆகுது. இதயத்தின் துடிப்பு வேகம் குறைகிறது. இது அதுவாகவே ஒரு மருத்துவ குணமாகத்தான் இதை பார்க்கணும். அதே போல் இப்போ ஏதாவது திடீர்னு நம்ம கையில் காலில் ஏதாவது காயம் விட்டால் ரத்தம் வடியுதுன்னு வச்சுக்குவோம். எவ்வளோ நேரம் வடியும்? கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாருங்கள். ரொம்ப ரத்தம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பிளட் கிளாட் அப்படின்னு என்ன, ரத்தம் உறையும் தன்மையை படைச்சிருக்கிறார். அதனால் எல்லா எதிர்வினைக்கும் ஒரு மருத்துவ குணம் நம்முடைய உடம்புக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. அதே போல் நம் மனதுக்கும் பல்வேறுபட்ட மருத்துவ குணங்கள் இல்லை மருந்துகள் இருக்கிறது, இயற்கையாகவே அது படைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். இதைத்தான் ஒரு 4 வகையான சுரபிகள் சொல்லுவோம். நம்ம மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய சுரபிகள் ஹார்மோன் அப்படின்ற ரசாயன மாற்றம், ரசாயனங்கள்னே சொல்லலாம். அதை கெமிக்கல் ரியாக்ஷன், அதை ஒரு 4 வகையாக சொல்லுவாங்க. பிரதானமான ஒரு ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்டார்ஃபின், டோப்பமைன், செரட்டானின், ஆக்சிடோசின் சொல்லிட்டு 4 வகையான ஹார்மோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சொன்னால் அவங்க கொஞ்சம் கேட்பாங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக கூட இருக்கும் என்று நம்ம நினைக்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு நான் கடந்த 3 வருஷமாக எங்கள் ஆனந்தா கல்லூரியில் ஹாஸ்டலில் டைரக்டராக இருக்கேன். இப்போ காலையில் எழுந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், இல்லை ஒரு 5:30 6 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. பசங்க போய் உடனே குளிக்கிறாங்க, இல்லை ஒரு காலையில் ஒரு உடற்பயிற்சி செய்கிறாங்க, குளிக்கிறாங்க. குளித்து முடித்த உடனே பசிக்கும், காலைல சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கலாம், அப்படியே வச்சுட்டு கல்லூரிக்கு போகிறாங்க, நண்பர்களை பார்க்குறாங்க, கை கொடுக்குறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஒரு சில நேரத்தில் ரொம்ப சத்தம் போட்டு நண்பர்களோடு அளவலாகிறாங்க. ரொம்ப அதெல்லாம் அப்படியே வகுப்புக்கு போகிறாங்க, ஒரு ஆள் சொல்கிறத கேட்குறதுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் இடைவெளி வரும், அப்படியே படிக்கிறாங்க. அப்படியே சாயந்தரம் உடற்பயிற்சிக்காக விளையாடுறாங்க. தேவையான உணவுகள் அப்பப்போ சாப்பிட்டுக்கிறாங்க. அதோடு சாயந்தரம் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இரவு சாப்பிட்டுட்டு இப்படி தூங்கும். இது பல்வேறுபட்ட ஒரு கலவைகள் இருக்குது, ஒரு கலவை இருக்குது. இதுதான் ஒரு ரொட்டீன் லைஃப். இப்போ எப்படி இப்போ ரெயின்போ வானவில்லில் 7 கலர் இருக்கோ, அதே போல் இப்படிப்பட்ட ஒரு கலவை நம்ம ஒரு ரொட்டீன் ஒரு நாள் முழுவதும் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் அது ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும். இதில் எதுவும் கூட குறைச்சிருந்துடக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வேலை நினச்சி பாருங்கள். 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கலை, 7 மணிக்கு எந்திரிக்கலை, 8 மணி வரைக்கும் ஒரு சில நேரத்தை தூங்குவான். அப்போ ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சி போச்சுங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப 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 நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அடுத்த விஷயத்துக்கு நான் போக மாட்டேன்னு எந்த மாணவர் அடம்பிடிக்கிறானோ அவன்தான் அடிமைப்படுத்தப்படுகிறான், இல்லை அடிமையாகிறான், இல்லை அழுத்தம் பெறுகிறான் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிட பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட முடியும்?
ஓரளவு தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் ஒரு கசப்பு சாப்பிடணும், துவர்ப்பு சாப்பிடணும். அதனால தான் ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா யோசிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன, இப்போ வானவில்ல இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு வர்ணம் மட்டும் போதும், எனக்கு தூக்கம் மட்டும் போதும், அதனால் நான் இதை மட்டுமே இருந்துட்டு அனுபவிக்க பார்க்குறேன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அழுத்தம்தான் மிஞ்சம். இப்போ பல்வேறுபட்ட அடிக்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன அடிக்ஷன் இருக்குது அப்படின்றத யோசிப்போம். ஆல்கஹால் அடிக்ஷன், போதைப்பொருள் ட்ரக் அடிக்ஷன், புகையிலை பழக்கம் அதற்கான அடிமைத்தனம், கேம்பிளிங் ஏதாவது சூதாட்டம், இல்லை ஒரு சில உணவுகளுக்கான அடிமை, ஃபுட் அடிக்ஷன் கூட சொல்கிறலாம். இல்லை சோஷியல் மீடியா சமூக வலைதளத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது, அது ஒரு வகையான ஒரு ஒரு அழுத்தம், ஒரு அடிமைத்தனம். இல்லை ஆபாச படங்கள் பார்ப்பது, இந்த மாதிரி பாலியல் உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது, இது வகையான இது எல்லா உணர்வுகளும் அங்கே ஒரு அடிமைத்தனம்னு எப்போ வருதுன்னா, இது மட்டும்தான் பிடிச்சிருக்கு, இதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா அதுதான் ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நான் சொன்னேன்ல ஒவ்வொரு அடிக்ஷன் இதில் வந்து எல்லாம் பார்த்தோம்னா எதுவும் அதிகமாகவும் கூடாது, அதே போல் எதற்கும் நாம் அடிமையாகவும் கூடாது. இப்போ 4 வகையான ஹார்மோன் சொன்னேன் இல்லையா, அதில் எல்லாமே ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் சொல்கிறாங்க, மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். இதில் ஒரு ஹார்மோன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா அதுதான் அடிமைத்தனம். இதில் 4 ஹார்மோனுமே அளவுக்கு அதிகமாக ஏதாவது ஒரு ஹார்மோன் வந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை தான். அளவுக்கு குறைவாக எந்த ஹார்மோனும் குறைஞ்சிச்சினாலும் அங்கே பிரச்சனை தான் இருக்கும் என்று நம்ம உளவியலில் நம்ம பார்க்குறோம். எனவே நம்ம வாழ்க்கையில் நேர்த்தியாக பயன்படுத்துவது இல்லை தவறாக பயன்படுத்துவது, யூஸ் ஆர் அப்யூஸ் அப்படின்ற 2 வார்த்தையை நம்ம யோசிக்கிறோம். ஒரு விஷயத்தை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறக்காண்டி திரும்ப 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 நான் அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் அடிமையாகிறேன். அதை நான் நேர்த்தியாக பயன்படுத்தலை, இதை பயன்படுத்தி அடுத்து இன்னொரு விஷயத்தை பயன்படுத்தினேன்னா அதுதான் யூஸ். ஆனால் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரே விஷயமாக செய்வது அப்யூஸ் அப்படின்று சொல்கிறோம். அதனால் நம்ம இப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா இந்த பிரெயினுக்கு அந்த ஹார்மோனுக்கும் நம்ம உணர்ச்சிகளை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு க்ளவுடினஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப மேகக்கூட்டமாக அப்படியே அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு சில விஷயங்களில் வந்து ரொம்ப அடிமையாக கிடக்கிறாங்க. இப்போ எங்கள் கல்லூரியில் இந்த மாணவர்கள், கல்லூரியில் உள்ள இளம் மாணவர்கள், ஹாஸ்டலில் உள்ள மாணவர்கள் இந்த ஒரே ஒரு கேமுக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருக்காங்க ஒரு சில ஆட்கள். இப்போ ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு கேம், அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில நபர்கள்ட்ட கிடையாண்டா இதை போய் விளாட்றீங்க அப்படின்னா, ஃபாதர் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் விளையாண்டா அது எனக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அது தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க, நைட்டு 1 மணி வரைக்கும் விளையாடுவாங்க, இல்லை 1 மணிக்கு எந்திரிச்சு விளையாடுவாங்க. இதுதான் அடிக்ஷன். ஏன்னா எப்படி போதைப்பொருள் அடிக்ஷனும் அதே போல் இப்போ அடிக்ஷன் லிஸ்ட்டில் வந்து ஸ்க்ரீன் அடிக்ஷனையும் சேர்த்துட்டாங்க. எனவே நம்ம வாழ்க்கையில் இந்த கலவை என்பது அவசியம். இப்போ எப்படி 4 ஹார்மோன் சொன்னனோ, அந்த ஹார்மோன் இதெல்லாம் செஞ்சால் வரும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் படிப்பது, உடல் உழைப்புக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குவது, பாராட்டுக்காக ஒரு சில விஷயங்களை செய்வது, கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்பது, டிவி பார்ப்பது, கொஞ்ச நேரம் வாசிப்பது, கொஞ்ச நேரம் சூரிய ஒளியை பெறுவது, ஒரு சில ஆளுகள்கிட்ட ரொம்ப கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசுவது, ஒரு சில இடத்துல இந்த பின்னாடி இருக்கிறது மாதிரி ஒரு இசை வாத்தியங்களை வாசிப்பது, இல்லை பாடல் பாடுவது, இல்லை ஒரு சில விஷயங்களை நம்ம சரியாக சாப்பிடுவது, இது எல்லாமே ஒரு கலவையாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு 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 சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, ரொம்ப சூப்பரான வாழ்க்கையாக நமக்கு அமையும். ஆனால் இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட வந்து இந்த சமநிலை என்பது ரொம்ப பேலன்ஸ்டாக இல்லாமல் இம்பேலன்ஸ்டாக, ஏதாவது ஒன்று மட்டும் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறக்காண்டி அதையே திரும்ப திரும்ப செஞ்சு எனக்கு என் உடம்புல உள்ள மருந்து, நானே இப்போ கொஞ்சம் நேரம் நான் இந்த கான்டென்ட் நான் தயார் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் இந்த இருக்கையில் உட்காந்துருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு ஒரு 2 ஸ்டெப் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வந்தோம்னா
இப்போ உட்காந்து படிக்க தோணுவது எனக்கு ஒரு ஹார்மோன். அது கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் ஆன பிறகு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தோம்னா அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு கிடைச்சா தான் இந்த கலவை என்பது அவசியம். ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா எவ்வளோ நேரம் அந்த ரீல்ஸ் பார்க்குற அப்படின்னு கேட்டோம்னா நான் ஒரு 3 மணி நேரம் பார்ப்பேன், 4 மணி நேரம் பார்க்குறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. எனவே நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த மருந்து என்பது என்ன? கலவை தான். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டயர்டாகிடுச்சா, அழுத்தமாக இருக்கா, அடுத்த விஷயத்துக்கு நாம் கவனத்தை செலுத்தினோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த மருந்து மாத்திரையும் நமக்கு தேவைப்படாது. அதனால தான் சொல்கிறாங்க, நம்முடைய மூளை என்பது விவசாய நிலம் போல். தண்ணீர் ஊற்ற வேண்டும், கொஞ்ச நேரம் வெயில் வேண்டும், கொஞ்ச நேரம் விஷமான உரம் வேண்டும். இது எல்லாம் கலவையோடு கிடைத்தால்தான் இந்த விவசாய நிலம் என்பது பரிபூர்ண பலனை தரும். இல்லை எனக்கு தண்ணி மட்டும் போதும்னு தண்ணியிலே கலந்துச்சா எந்த நிலமும் நல்ல விளைச்சலை தராது. இல்லை வெயில் மட்டும் போதும்னா காஞ்சு கருவாடாக போயிடும். உரம் மட்டும் போதும்னா அவ்வளோதான், அது மொத்தமாக விஷமாக மாறிவிடும். எனவே நம்ம உடம்பை விஷமாக மாற்றுவதும் நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய மருந்துகளை நாம் தெளிவாக பயன்படுத்துவதும் அதுவே ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமையும். அதனால் நம்ம ஒரு சின்ன ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு விவசாயி அவன் வீட்டில் கிணறு இருந்திருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருந்தாலும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த கலங்களாக இருக்குங்கிறக்காண்டி வெளியில் தண்ணி வாங்க ஆரம்பித்தான். அப்படியே தண்ணி வெளியிலேயே வாங்கி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய சுவை அவனுக்கு மறந்தே போச்சு. அந்த கிணறு ஒரு காலத்தில் தூந்தே போச்சு. அப்படி போல் நமக்கு உடம்புக்குள் இருக்கக்கூடிய இந்த கலவை மருந்துகளை நாம் பயன்படுத்தாவிட்டால் வெளியிலிருந்து மருந்துக்கு நாம் அடிமையாகுவது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கத்தான் போகும். எனவே நம்முடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய இயற்கையாகவே இருக்கக்கூடிய மருந்துகளை, மருத்துவ குணங்களை நாம் சரியாக பயன்படுத்துவோம், சமநிலையில் வாழ்வோம். நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு. இவ்வளவு நேரம் என்னுடைய காணொளியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.